நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் யாவை? இதான் கேள்வி. பாருங்கள், நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்ட உற்பத்தி செலவு குறைவு. அதாவது டிசியை உற்பத்தி பண்ணுறதை விட ஏசியை உற்பத்தி பண்ணுறது எளிமையானது. அதுவும் இல்லாமல் செலவும் ரொம்ப குறைச்சி. நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்ட உற்பத்தி செலவு குறைவு. அப்போ ஈஸியாக உற்பத்தி பண்ணலாம், குறைந்த காசுக்கு உற்பத்தி பண்ணலாம். ரெண்டாவது, மாறுதிசை மின்னோட்டம் உயர் மின்னழுத்த வேறுபாட்டில் விநியோகிக்கப்பட்டால் அனுப்புகை இழப்புகள் நேர்திசை மின்னோட்ட அனுப்புகையை ஒப்பிட குறைவானதாக அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல மாறுதிசை மின்னோட்டத்தை உற்பத்தி பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், அதில் ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்புகளை குறைக்க முடியும். ஆனால் டிசி அது மாதிரி அனுப்பினோம்னா செலவு கொஞ்சம் அதிகமாக ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறோம், மாறுதிசை மின்னோட்டம் உயர் மின்னழுத்த வேறுபாட்டில் விநியோகிக்கப்பட்டால் அனுப்புகை இழப்புகள் நேர்திசை மின்னோட்ட அனுப்புகையை ஒப்பிட குறைவானதாக அமையும். ரெண்டாவது பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம நேர்திசை மின்னோட்டமாக எளிமையாக மாற்ற முடியும். எதை பயன்படுத்தி? திருத்திகளை பயன்படுத்தி மாற்ற முடியும். அதான் திருத்திகள் உதவியால் மாறுதிசை மின்னோட்டத்தை எளிதாக நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற முடியும். சரி, இந்த நேர்திசை மின்னோட்டத்தோட குறைபாடுகள் என்னென்ன இருக்குது? அதாவது மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடுகளை சில பயன்பாடுகளில் பயன்படுத்த முடியாது. ஏசி மின்னழுத்தத்தை சில பயன்பாடுகளில் பயன்படுத்த முடியாது. மாறுதிசை மின்னழுத்தத்தை பயன்படுத்த முடியாது. எதுலாம் நம்ம செல்ஃபோனு சார்ஜ் போடுறோம், அதை நேரடியாக ஏசியில் பயன்படுத்த முடியாது. அதை ரெக்டிஃபை பண்ணி தான் பயன்படுத்த முடியும். அதான் மின்கலன்களை மின்னேற்றம் செய்தல், அதில் பயன்படுத்த முடியாது. மின்முலாம் பூசுதலில் பயன்படுத்த முடியாது. அதாவது இங்கிலீஷில் எலக்ட்ரோபிளேட்டிங்னு சொல்லுவோம். மின் இழுவை எலக்ட்ரிக் ட்ராக்ஷன், அதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை அல்லது மின்னோட்டத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அடுத்து பாருங்கள், உயர் மின்னழுத்த வேறுபாடுகளில் நேர்திசை மின்னோட்டத்தை காட்டிலும் மாறுதிசை மின்னோட்டத்துடன் வேலை செய்வது அதிக ஆபத்தானது. அப்படின்னா என்னென்னா, ஏசி வோல்டேஜ், அதாவது ஏசி மின்னழுத்தத்தில் வேலை செய்கிறது நேர்திசை மின்னழுத்தத்தில் வேலை செய்கிறதை விட ரொம்ப அபாயகரமானது. அதை தான் சொல்லியிருக்கோம். உயர் மின்னழுத்த வேறுபாடுகளில் நேர்திசை மின்னோட்டத்தை காட்டிலும் மாறுதிசை மின்னோட்டத்துடன் வேலை செய்வது அதிக ஆபத்தானது. ஸோ இந்த கேள்வி நமக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். நன்றி.